மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமரன் அந்த பசுபதி தான் வந்து நம்ம கடையை அடிச்சு நொறுக்கிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் அம்மா இருந்துட்டு, இதுக்குடா தேவையில்லாம பிரச்சனையை போய் இழுத்து வச்சுக்கிட்டேன், நீ எதுக்கு அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அவன்கிட்ட எதுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்த, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. எப்படிமா எல்லாரும் நடந்த உண்மையெல்லாம் கண் எதிர பார்க்கும்போது எப்படிமா சும்மா இருக்க முடியும், அதுவும் விஜய் வேற இந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறாரு, அவருக்கு நம்ம உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. அவனே குமரன் அம்மா இருந்துட்டு, ஏய் உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, அப்படி இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தானா அப்புறம் என்ன பண்றது, இது இனிமேலும் பொறுப்பா இருக்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க குமரன் அம்மா. குமரன் இருந்துகிட்டு, என்னம்மா சொல்றீங்க, அவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், விஜயும் அந்த பிரச்சனையினாலதான் மாட்டி இருக்காரு, விஜய்க்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நாம தான் காரணம் விஜய் இதுல சிக்கி இருக்கிறதுக்கேவும், வெண்ணிலாவும் ஒரு துடுப்புச்சிட்டா அவன் பயன்படுத்திக்கிட்டான், அவ்வளவுதான். அப்படி அவர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கணுமா, இல்லைன்னா வந்து நம்ம அந்த பிரச்சனையில இருந்து விலகி போகணும்னு நினைக்கணுமா, என்ன சொல்றீங்க நீங்க, அப்படிலாம் என்னால சும்மா இருக்க முடியாது, அவன் மட்டும் என் கையில கிடக்கட்டும் அவ்வளவுதான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உன என்னடா பொண்டாடி மாசமா இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணாதடா அப்படிங்கிறாங்க. என்னமா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை ரெண்டு எல்லாம் ஒண்ணுன்னு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இல்ல நீங்க இங்க இருக்கவே வேண்டாம், நம்ம கொடைக்கானலே போயிடலாம்டா, இங்க இருந்தாலும் அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. இல்ல அவன் கொடைக்கானல் வந்தா மட்டும் அவன் பிரச்சனை பண்ண மாட்டானாமா, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவன் எங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அவனுக்காக பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி தானே இங்க வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது நாம எதுக்குமா பயந்து ஓடணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அடிச்சு நோக்கினதும் இல்லாம போன்ல வேற மிரட்டுறான், எவ்வளவு தைரியம் இருந்தா போன்ல வேற மிரட்டுவான் அப்படின்னு சொல்லி வேற சொல்றாங்க. அது வேற செஞ்சானா அவன் பாவி பையன், நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா திட்டிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் பத்தி யாரும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. குமரன் கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கங்கா நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாது கங்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, விஜய் வேற நம்ம கடைக்கு வந்தாரு, பாத்துட்டு அவரும் ரொம்ப வருத்தப்பட்டாரு, வருத்தப்பட்டுட்டு இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற சொன்னாரு. ஆனா அவருக்கு நம்மளாலதான் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை அவருக்கு எதனால, நம்மளால தானே, அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம மேல கோவம் இல்ல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கூட காவேரியை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அதுதாங்க தோணுது, காவேரியும் விஜயை மறக்க முடியாம தான் இருக்கிறா, அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அம்மா கிட்ட பேசணுங்க, நம்ம அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. பசுபதி யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த நிவின் இருக்கானே அவன் என்ன உன் குடுமி என் கையில அப்படி எல்லாம் பேசுறான், நம்ம ஆதாரம் ஏதாவது அவனுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, இதை எப்படியாவது நம்ம பாக்கணுமே அப்படின்னு சொல்லி வேற பசுபதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எவ்வளவு தைரியமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான், அவனும் இதுல இடையில வந்தா அவனே தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி முழிச்சுட்டு முகமெல்லாம் பொக்கலமா இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு அம்மா போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. உடனே கங்கா உள்ள வராங்க. அம்மா போட்டிருந்தா வயித்துல இருக்க குழந்தையும் பாதிக்கும், உனக்கு வந்துச்சுன்னா நீங்க வராத அப்படி சொல்றாங்க. உடனே அவ பக்கத்துல இருந்து பார்க்க கூடாது, அவ ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே பக்கத்துல இருக்காத, நீ தூரமாயிரு அப்படி இப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு வெறுப்பா வந்துட்டு நான் தனியாவே இருந்துக்கிறேன், என் கூட யாருமே இருக்க வேண்டாம்னு சொல்லி கோவத்துல வந்துடுறாங்க. இங்க காவேரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் கால் பண்றாங்க. காவேரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போன்ல சொன்னனே விஜய் மனசு கேட்காம காவேரி பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு சரியாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க. இல்லைங்க எனக்கு பயமா இருக்குங்க, நீங்க வந்ததை பார்த்து போலீஸ் பின்னாடியே வந்துட்டாங்கன்னா, அது வேற உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி விஜயும் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் பழக்கத்துல போயிட்டு கதவை திறக்கிறாங்க. சாரதா வாசல் நிக்கிறத பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி முழிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாரதாவுக்கு சந்தேகம் வருது. என்னடி என்னடி என்னது ஏதோ மறைச்சு வச்சிருக்க மாதிரியும் முழிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிதான் திரும்ப பாக்குறாங்க. விஜய் இருக்கிறதா சாரதா பாத்துறாங்க. பார்த்துட்டு விஜய் இங்க இருக்கிற பார்த்து சாரதா சத்தம் போடுறத கேட்டுட்டு பாட்டி குமரன் அம்மா எல்லாரும் வர்றாங்க. இங்க சாரதா வந்துட்டு, ஏன் தம்பி உங்களை போலீஸ் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா இங்க இருக்கிறீங்க, அந்த மாமி இங்க இந்த வீட எங்க பொறுப்புல கொடுத்ததுல இருந்து நீங்க இங்க இருக்கீங்களா இல்ல இப்பதான் வந்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே காவேரி முழிச்சிட்டு நின்று இருக்காங்க. விஜய் இருந்துட்டு இல்ல காவேரி உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இங்க உடனே கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறாங்க. காவேரி எங்களுக்கு பாத்துக்க தெரியாதா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க பாத்துக்குவீங்க, ஆனா காவேரி கருப்பமா இருக்கிறா அது உங்களுக்கு தெரியுமா, பாவம் காவேரி இந்த நிலைமையில நீங்க தனியா இந்த வீட்டுல அவளை தனியா உட்கார வச்சுட்டீங்க, அப்படி இருக்கும்போது நானும் எப்படி காவேரியை தனியா விட்டுட்டு இருக்க முடியும், அவளுக்கு சரியான வரைக்கும் நான் அவ கூடவே இருக்கணும்னு சொல்லிதான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதா வந்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. குமரன் அம்மாவும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மையாடி, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க. உடனே ஆமாமா
விஜய் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் கர்ப்பமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் அம்மா, "அடி பாவி! இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டியேடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "அவ சும்மா மறைக்கல அத்த. அவளுக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்ல அத்த. அதனாலதான் அவ சொல்லாம மறைச்சிட்டா. நீங்க என்ன சொல்லுவீங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு. இப்ப கூட நான் எதுக்கு அவ சொல்றேன்னா, காவேரிக்கு அம்மா போட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் அம்மா இருந்துகிட்டு, "என்னடி புள்ளத்தாச்சியா இருந்துகிட்டு இப்ப போய் அம்மா போட்டிருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்றாங்க. உனக்கு காவே வந்துட்டு, "இல்ல அப்படி ஒண்ணும் என் குழந்தை வந்து என்ன மாதிரி தைரியமா தான் இருக்கும். அந்த குழந்தை எதையாச்சும் தாங்கிக்கிடும். அப்படின்னா எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் இருந்துட்டு, "காவேரி தான் முதல்ல கர்ப்பமானா. கங்கா 2வது தான் கர்ப்பமானாங்க. அப்படி இருக்கும்போது கங்கா அவங்க கர்ப்பமா இருக்கும்போது நீங்க அவங்கள நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஆனா காவேரி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனாலும் உங்ககிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் வரல. இப்பவும் இந்த சுச்சுவேஷன்ல சொல்லாம விட்டோம்னா, அப்புறம் எப்ப சொல்லன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லியிருக்கேன்" அப்படிங்கிறாங்க. உடனே உன் குமரன் அம்மா இருந்துகிட்டு, "ஏன்டி அப்பவே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானடி? இந்த பையனோட நீ சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டியதானடி? ஏன்டி இப்படியெல்லாம் உங்க அம்மா பிடிவாதத்தினால நீயும் குழம்பி போயி, அவளும் குழம்பி போய் சரியா முடிவு எடுக்கிறீங்களாடி?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா திட்டுறாங்க. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப அம்மா போட்டிருக்கு. எத பத்தியும் பேசக்கூடாது. இப்ப சரியாகட்டும் முதல்ல. தம்பி நீ இங்கேயே மறைவா இருந்துக்கோ. நாங்க யாரும் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் அம்மா இருந்துகிட்டு, "இந்தாடி ஜூஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் குடி. இதெல்லாம் நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கே ஆசைப்பட்டு குங்குமப்பூலாம் போட்டேன். அப்ப ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடி. நான் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாதுல்ல. நீ கன்சீவா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானடி. ஏன்டி இப்படி போட்டு மறைச்சிட்ட?" அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டு கங்கா கிட்டயும் சொல்றாங்க. கங்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்ல எல்லாரும் தெரிஞ்சு சந்தோஷப்படுறாங்க. இப்ப நான் காவேரி போய் பார்க்கலாமா அப்படின்னு. "நீ இப்போ காவேரி பார்க்க வேண்டாம். அவளுக்கு அம்மா சரியான பிறகு நீ போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீட்ல உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாயி சாரதாவும் மனச மாறிடுறாங்க. கால் பண்ணி காவேரி கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யமுனா நிவின் கிட்ட, "காவேரிக்கா கர்ப்பமா இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "எனக்கு தெரியும். ஆனா காவேரி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏற்கனவே நீ அவசரப்பட்டு பண்ணதுனாலதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுலயும் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டீன்னா அதனாலதான் உங்ககிட்டயும் சொல்லல" அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா வந்துட்டு, "நிவின் நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே, "சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். காவேரி அக்காவை பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யமுனாவை கூப்பிட்டு கிளம்பி வர்றாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நிவினுக்கு சந்தோஷமா இருக்கு. காவேரி இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்ம அந்த வெண்ணிலாவோட மாமாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அந்த பசுபதி கஸ்டடியில தான் வெண்ணிலா மாமாவை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பசுபதி எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து நினைக்கிறாங்க. நிவின் விஜய் கிட்ட சொல்றாங்க, "நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். எப்படியாவது நம்ம அந்த பசுபதியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இந்த பிரச்சனையில வெளியில வந்து காவேரியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்றாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழையபடி எனக்கு எனக்கு என் குடும்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.